ஹே வாட்ஸ்அப் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியோ லிங்க் டிரான்ஸ்மிட்டோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரேடியோ லிங்க் டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். பேக்கிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நல்லா ஒரு மானிட்டர் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணி தந்துருக்காங்க. அவ்வளோ ஒரு மேனுவல் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து டிரான்ஸ்மிட்டர் மட்டும்தான். இந்த R12DS ரிசீவர் வந்து வாங்கலை, தனியாக வாங்கணும். அதை டெலிமெட்ரியும் தனியாக வாங்கணும். சரி, இது அப்புறம் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் தந்துருக்காங்க ரேடியோ லிங்க்கோடையது. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டிரான்ஸ்மிட்டர் TX யூனிட்டி தான். நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குது. கிம்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜாய்ஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. போத் X and Y ஆக்சிஸ் ரெண்டுமே சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஒரு 12 சேனல் டிரான்ஸ்மிட்டர். இதில் வந்து நம்ம 12 சேனல்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கர்சர் இருக்குது. டிஸ்பிளே வந்து கர்சர் மூலிமா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் பேட்டரி போர்ட் இருக்குது. தனியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம AAAன்னு நினைக்கிறேன், வால் கிளாக்குக்கெலாம் போடுற செல். இதை வந்து நம்ம போடணும். வால் கிளாக்குக்கெலாம் போடுற செல் வந்து ஒரு 8 செல்ஸ் போடணும். போட்டு இதை வந்து நம்ம இந்த இடத்துல இங்கே இருக்க பாருங்கள் பின், இதில் வந்து நம்ம இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணோம். இதோடைய ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதாவது நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, இந்த பின்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம எப்படி மாற்றி கொடுத்தாலும் அது வந்து அந்த பொலாரிட்டியை வந்து கரெக்டாக எடுத்துக்கும். இதே ஆர்டினரி டிரான்ஸ்மிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா போய்கிடும். பின்னாடி வந்து ஒரு மெட்டல் ஸ்டாப், அதாவது SS தந்துருக்காங்க. ஹெவியாக இருக்குது நல்லா. இப்போ இது கூட வந்து அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் தந்துருக்காங்க. இந்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு கழுத்தில் மாட்டிக்கிறதுக்காக. அடுத்தது வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ சென்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ சென்ட்ரிங் வந்து மேனுவலாக டிஃபால்ட்டாக வரல. இதில் ஆட்டோ சென்ட்ரிங்னால் இதே மாதிரி சென்டராக இருக்கிறது. இது ஆட்டோ சென்டர் இல்லாமல் தான் வந்துருக்கு. இது நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். கர்சர்லாம் நல்லா இருக்குது. இதில் வந்து செலக்ட் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா USB, அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு USB இருக்குது. இதில் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு 4 சேனல்ஸ், 1 2 3 4. இந்த VR பட்டன்ஸ், அதாவது VR பொட்டன்ஷியல் மீட்டர்ஸ் வந்து ஒரு 3 சேனல்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்விட்சஸ் இருக்குது. சைடில் வந்து ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரோன்ஸ்க்கு வந்து கேமராஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டால் பின்னாடி வந்து நம்ம சிமுலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, ட்ரிம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெலாம் சிஸ்டம் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த போர்ட், அதாவது இது PS2 போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இது தந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிஸ்பிளேலே பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் பண்ண முடியாததை வந்து நம்ம சிஸ்டமில் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கிளாஸியான லுக் இருக்குது. ட்ரிம்லாம் பார்த்திங்கன்னா பட்டனில் தந்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ஆர்டினரி டிரான்ஸ்மிட்டரில் இருக்க ட்ரிம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு யூஸ் பண்ண இருக்கும்போது கொஞ்சம் மாறிச்சுனாலும் ட்ரிம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டரு இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிங்க. திடீர்னு ட்ரிம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் மாறிவிடும். இப்போ ட்ரோனுடைய ஹைட் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஒரு பேசிக் லெவல் டிரான்ஸ்மிட்டர். இப்போ இது தேவையில்லை நமக்கு. ஸோ
ஸோ அதான் இப்போ இதே நீங்கள் ரிசீவரோட வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல ரிசீவர் ஒன்று வரும், டெலிமெட்ரி ஒன்று வரும். இது வித்தவுட் ரிசீவர். இது வந்து நான் robo.in தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா robo.in வாங்கிக்கலாம். இது வந்து லாங் ஆண்டனா கொடுத்துருக்கவே உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். இதோடைய டெஸ்டட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் கம்பெனி சொல்கிறாங்க. வித் இதோடைய கரஸ்பாண்டிங் அந்த ரிசீவரோட AT10 ரிசீவரோட, அதாவது 12 சேனல் ரிசீவரோட பார்த்தீங்கன்னா இது வந்து 4 கிலோமீட்டர்ஸ் வருது ரேஞ்சு. ஏரில் கிரவுண்ட்லனா 2 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்போ இது வந்து நீங்கள் 4 கிலோமீட்டர்னால் 2 கிலோமீட்டர் தாராளமாக நம்பி ட்ரோன் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இதை விட்டால் இதில் வேறு எதுவும் ஸ்பெக் இல்லை. அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கு பேட்ரி போட்டு உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.